எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தீர்த்தவாரி திருவிழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்த்தவாரி உற்சவம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆவணி 11 நடந்தது. இதில் விநாயகர் தீர்த்தவாரி முடிச்சுட்டு தெப்பக்குளத்தை சுற்றி வருவார். அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடு சேர்த்து கோவிலுக்குள்ளே உள்ள விநாயகரை எப்படி நம்ம ஈஸியாக பார்க்கலான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ விநாயகர் கோவில் இந்த உலகத்தில் இருந்தாலும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலில் ஒன்று தான் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். பொதுவாக எல்லா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் இப்படி தான் பயங்கர கூட்டம் இருக்கும். தெப்பக்குளத்தை சுற்றி மக்கள் நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட லைன்ஸ் போகும் ஜிக்ஸாகில். அதனால் கண்டிப்பாக இந்த பாதையை குழந்தைங்க வச்சுருக்கவங்க, வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க சூஸ் பண்ணாதீங்க. அப்படியே இந்த கோவிலுக்கு லெஃப்ட் சைடு ஒரு தகர ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 10 நிமிஷத்தில் நீங்கள் விநாயகரை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவை. இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு தகர ஷெட்டு மாதிரி போகும். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. கடகடன்னு ஓடிடும். உள்ளே கொஞ்சம் தான் ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னு. அந்த பக்கம் நீங்கள் மோஸ்ட்லி குழந்தைங்க வச்சுருக்கவங்க, பெரியவங்கள்லாம் அந்த சைடு போகாதீங்க. ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது ஆகும். கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டதுனால ஈஸியாகவே 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். சிங்கிள் லைனில் நல்ல போலீஸ் பாதுகாப்போட சூப்பராக லைனை ஃபார்ம் பண்ணி அழகாக சாமியை பார்க்க விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே தீர்த்தவாரி திருவிழா நடந்துட்டு இருந்தது. இதுக்குள்ளே 2 விதமான லைன் போகும். ஒன்று டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற லைன். அதுதான் ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்டில் 10 நிமிஷத்தில் சாமியை பார்க்க முடியும். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் சந்தன காப்பு அலங்காரத்தில் விநாயகர் காட்சி தருவார். அதை பார்க்குறது ரொம்பவே விசேஷமானது. அன்னைக்கு தான் தேரோட்டமும் நடக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் ஃபுல்லாக தகன்னு அப்படியே தங்கத்தலை மின்னுவார், ஜொலிப்பார், சூப்பராக இருப்பார். ஒரு சின்ன மலை குன்றில் மலையை குடைஞ்சு அவரோட உருவத்தை பதிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக அவரோட உருவம் காட்சியளிக்கும். இது வரைக்கும் நீங்கள் விநாயகர்லேயே இவரை தான் ரொம்ப பெரிய விநாயகராக ரொம்ப அப்படியே அம்சமாக இருப்பார். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் 24 மணி நேரமும் கோவில் ஓப்பனாக தான் இருக்கும். கோவில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போனாலும் தாராளமாக விநாயகரை பார்த்துட்டு போகலாம். இப்போ தீர்த்தவாரி உற்சவம் நடக்குது. அதோட ரியல் சவுண்டோட உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் வீடியோ எண்டில் பேசுகிறேன். இப்போ தீர்த்தவாரி முடிச்சுட்டு அவர் தெப்பக்குளத்தை சுற்றி வருவார். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் வீடியோ எண்டில் உங்ககிட்ட பேசுகிறேன்.
நல்லா இருங்க நல்லா இருங்க. ஐயா போன் வராது ஆஃபீஸுக்கு போனால் இன்றைக்கின்னு பார்த்து சரியான வெயில். இந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் எல்லாரும் விநாயகரோட தெப்பக்குளத்தை சுற்றி வந்துட்டாங்க. இப்போ கோவிலுக்குள்ளே விநாயகர் கிளம்பிட்டாரு. கோவிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக கேலண்டர் வாங்கிட்டு போங்க. 2026 கேலண்டர் வந்து ரெடியாக இருக்கும். அந்த கேலண்டரில் விநாயகர் அந்த 10 நாள் திருவிழாவில் என்னென்ன அலங்காரத்தில் இருந்தாரோ அத்தனை அலங்காரத்தையும் ஒரே கேலண்டரில் அழகாக பதிச்சு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கேலண்டர் கண்டிப்பாக வாங்குங்க. இந்த இடத்துல தான் கேலண்டர் விற்பாங்க.
என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலோட தீர்த்தவாரி திருவிழாவை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.